வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்து வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பார்க்கலாம். இந்த ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். பார்க்கலாம் என்ன செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நெய் விட்டு பாருங்கள், கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மாற்றிட்டு வேறு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இதை வந்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தேங்காய் வச்சு இருந்துச்சுலாம் கொஞ்சம் வறுத்துடலாம். தேங்காய் அதே மாதிரி நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், வறுபட்டுட்டு இப்போ நம்ம இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காவே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம்னா, கோதுமை வறுக்கணும். இதுக்காக நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், கோதுமை மாவை இதே நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இது நல்லா பக்குவமாகிட்டு. ஏன்னா நீங்கள் அதிகமாக வற்றிங்கன்னா மாவு வந்து கரிஞ்சிடும். நல்ல ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், மாவை வறுக்கதை நிப்பாட்டிடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். பார்க்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, வறுத்து வச்சுருக்க தேங்காய் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, முந்திரி பருப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு லைட்டாக நம்ம வெந்நீர் விட்டு, அதாவது வந்து ஈரம் வேணும் கொஞ்சமாக, புட்டு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நல்லா கொஞ்சமாக வெந்நீர் விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதை அப்படி வச்சுருங்க. கொஞ்சமாக லைட்டு சூடான தண்ணியை இதில் விட்டு நல்லா கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறும்போது கொஞ்சமாக இந்த பாருங்கள், அந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வரணும். வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணிடலாம்னா, இதில் வந்து ஒரு அடியில் ஒரு வளையத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து ஆவியில் வேக வைக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை வந்து ஒரு மூடி போட்டுடணும். பாருங்கள், நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.